இன்னொரு காலத்தில் ராமுன்னு ஒருத்தன் அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். ராமு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரன். ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா கூட இரவல் வாங்க முடியாது. அப்படித்தான் ஒரு நாள் ஏதோ ஒரு அவசர காரியமாக ராமுவோட மனைவி தன்னோட அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் தங்கியிருக்க போனாங்க. தன்னோட மனைவி வீட்டை விட்டு போன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மனைவிக்கு போடுற சாப்பாடு மிச்சம். அப்பாடா, ஒரு வாரம் வரமாட்டான் இந்த பக்கம், நமக்கு சாப்பாடு மிச்சம், நாம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மதியான சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போனான் ராமு. அண்ணே, என்ன வேணும் சாப்பிட? தம்பி, ஒரு ஃபுல் சாப்பாடு கொண்டுட்டு வா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போகிறேன். ராமுவை நல்ல வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டான். டேய் தம்பி, இன்னும் சாப்பாடு வேணும்டா, கொண்டுக்கிட்டு வாடா சீக்கிரம். ஐயையோ, இவனே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்றான் போல, இன்னைக்கு கடை காலியாக போகுதுடா. சாப்பாட்டை இலையில வச்ச உடனே ராமு குழம்பு ஊற்றி பொட்டலம் கட்டுனான். ஏண்ணே, எதுக்குண்ணே பொட்டலமெல்லாம் கட்டுறீங்க? அதெல்லாம் இங்கே அனுமதி இல்லைண்ணே. ஏய், பாதி சாப்பாடு தான்டா சாப்பிட்டேன், பாதி சாப்பாடு சாப்பிட முடியல. எச்சி சாப்பாட்டை நீ என்ன பண்ண போகிற? நீயா சாப்பிட போகிற? கீழே தானே கொட்டணும், எதுக்கு வீண் பண்ணிவிட்டு? நான் ராத்திரிக்கு போய் சாப்பிட்றேன்டா. எவனை மாதிரி 4 பேர் கடைக்கு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா கடையை இழுத்து மூடிக்கிட்டு போக வேண்டியது தான். அப்பாடா, எப்படியோ ராத்திரிக்கு சாப்பாடு ரெடி. ஒரு வாரத்துக்கு இப்படியே ஓட்ட வேண்டியது தான். வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க தேவையே இல்லை. இப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் ராமு. வழியில் வயசான பாட்டி ஒருத்தங்க நடந்து வர, அவங்களும் ராமுவை பார்த்து, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா? என்னது இந்த கிழவி கையில் பார்சல் இருக்கிறத பார்த்துட்டு கேட்குதா? ஒன்றுமே புரியலையே. இதை கொடுத்தா நம்ம ராத்திரிக்கு என்ன பண்ணுறது? எப்படியாவது இதை விரட்டி விட வேண்டியதுதான். பாட்டி, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் கஞ்ச ராமு. என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறிய? இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் பெரிய கஞ்சன்னு, உனக்கு தெரியாதா? போ இங்கேருந்து, வேலையை பாரு. பிச்சை வேணுமா பிச்சை? அளவாக காசை எப்படி மிச்சப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பிச்சை வேணுமா பிச்சை? போய் சாக வேண்டியது தானே. நீ இருந்து என்ன பண்ண போகிற? போ போ. விளங்குவானா? நாசமாக போவான். கையில் சாப்பாடு வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். இவனெல்லாம் நல்லா இருப்பானா? ஐயோ, இந்த சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு போவாங்காட்டி இன்னும் எவன் வர போகிறானோ. எவன் கண்ணுலையும் படாமல் வீட்டுக்கு சீக்கிரமாக கொண்டு போகணும்டா சாமி. இப்படி பேசிட்டு ராமு வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க, அந்த வழியாக ஒரு முனிவர் நடந்து வந்தார். ஐயோ, என்னடா இந்த சாப்பாட்டுக்கு வந்த சோதனை, வழி நெடுக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இதை வீட்டுக்கு கொண்டு போவாங்காட்டி ஒரு வழி ஆகிடும் போல். எப்படியும் அந்த பூசாரி நம்மக்கிட்ட சோறு கேட்க தான் போகிறான். அவனுக்கு நான் தானே தரணுமா? அவன் எங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நானே வம்பிழுத்து விரட்டி விட போகிறேன். வரட்டும், இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னையா பூசாரி, என்ன இந்த பக்கம்? இங்கே உனக்கு யாரும் எதுவும் தரமாட்டாங்க, ஒழுங்காக அங்கேருந்து போ. தம்பி, நான் முற்றும் துறந்த முனிவர், என்னை நல்ல விதமாக நடத்தணும். இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் ஒரு துறவி. என்னையா பெரிய துறவி? என்கிட்ட பிச்சை கேட்க தானே வேகமாக இந்த பக்கம் வந்த? உனக்கு எதுவும் கிடைக்காது, போ இங்கேருந்து. அளப்பாரு, மீசையப்பாரு. வழியில் போகிறவரை கூப்பிட்டு வம்பு இழுத்தனால முனிவர் ரொம்ப கோவப்பட்டார். மூடனே, நான் உன்னிடம் இரவல் கேட்கவே இல்லை, நீ என்னை கோவப்படுத்தி விட்டாய். வயதானவர்களுக்கு சிறு தானம் கூட செய்யாத நீ உன் செல்வத்தில் பாதி இழப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து போக, ராமுவ மனசுக்குள்ள, என்னடா அது இப்படி சொல்லிட்டு போகிறான், ஒருவேளை நடந்துடுமோ? ஆமாம், இவனே போலீஸ் சாமியார் போல இருக்கான். இவன் சொல்லி என்ன நடக்க போகுது? சாம வர்றானா சாபம். எப்படியோ ஒரு வழியாக மிச்ச சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தார் ராமு. அடுத்த நாள் காலையில் ராமு தன்னோட வயலை போய் பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்க, ஐயா ஐயா, பயிர் எல்லாத்தையும் பிடிச்சி எரிஞ்சு போச்சு, ஒரு நெல்லு கூட மிச்சம் ஆகல ஐயா. என்னடா சொல்கிற? இத்தனை வருஷத்தில் இப்படி நடந்ததே இல்லை. ஒருவேளை அந்த முனிவர் சாபமோ? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு தன்னோட நண்பன்கிட்ட யோசனை கேட்க வந்தான். ஏய் மணி, என்னோட வயல் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுடா. நான் ஒரு முனிவர்கிட்ட சாபம் வாங்கிட்டேன்டா, அதுதான் பழிக்குது போல. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ராமு மணிக்கிட்ட சொல்ல, இங்கே பாரு ராமு, முனிவர்னா சும்மா இல்லை, அவங்க இந்த உலக ஆசைகளை திறந்தவங்க. அவர்கிட்ட போய் சாபம் வாங்கிட்டியே, இதுக்கும் அவர் உங்ககிட்ட எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே நீயே போய் வம்பு இழுத்துருக்க. சாபம் பழிக்கும், சும்மா விடாதுடா. இப்போ என்னடா பண்ணுறது? பாதி சொத்து போயிடுமே. டேய், எப்படியும் சொத்து போக தான் போகுது, அதை நல்ல வழியில் செலவு பண்ணு. உனக்கு புண்ணியமும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். எதுவும் செலவு பண்ணாமல் சொத்தை இழந்தீன்னா உனக்கு மன கஷ்டமும் நோயும் தான் உண்டாகும். கடைசியில் கஞ்ச இழந்தான் சொத்தை அப்படின்னு பேரு தான் கிடைக்கும்டா. சரிடா மணி, நீ சொல்கிறது சரிதான். என்னோட பாதி சொத்தை தானம் பண்ணுறேன்.
கோவில் கட்டவும் பள்ளி வாசலுக்கும் செலவு பண்ணுறேன். ஏன்டா சோகமாக சொல்கிற? சந்தோஷமாக பண்ணுடா, நல்லா இருப்ப. ஃப்ரெண்ட்ஸ், மணி சொன்னது சரியா தப்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.